ஒன்றாக சேர்த்து மேதையாக அமர்ந்திருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், எம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும், அழகாக நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கும், எம் பள்ளியின் முப்பெரு விழாவாக அனைவரும் வருக வருக என வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக ஊடகங்களின் நன்மைகள் தீமைகள். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியலின் வளர்ச்சி நம் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆம் நண்பர்களே, சமூக ஊடகங்கள் மற்றும் வலைதளங்கள் என பலவற்றை நாம் இந்த சமூகத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவையில் நன்மை எவை தீமை எவை என்பதை பற்றியே உங்களிடம் நான் உரையாடி கொண்டு வந்திருந்தேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கையில் ஒரு அறிவியல் ஆசிரியர் இருந்தார். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்தனாலதான் நான் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் வந்தேன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. ஒரு செல் உயிரம் அமீபான்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நானு ஒரு செல் உயிரத்தை நேர்லயே பாக்குறேன். இங்க கூட பாருங்க, நிறைய பேர் செல்லோட தான் சுத்தான். அவன் தான் ஒரு செல் உயிரம். எப்ப பார்த்தாலும் ஹலோ 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 ஒரு செல்லோடயே சுத்தான். ஓகே, அன்னைக்கு அப்படிதான் எங்க வீட்டு பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். சரி உட்காந்து செல் பார்த்துக்கலாம். நம்மள மாதிரி பேச்சு போட்டிக்கு, கவிதை போட்டிக்கு, இந்த மாதிரி ஏதோ ஹில்ஸ் பாப்பா ஆடிட்டு அப்படின்னு நினைச்சு வந்தேங்க. நான் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன். வர வழியில அவன் பார்த்துருந்தான். சரி நம்ம பாட்டு போனா நான் பாட்ட போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அது மணியும் செல்போன் கொடுப்பதால் அவர்கள் நன்மை அடையவே இல்லை. எனவே அவர்களுக்கு விழிப்புணர்வு பற்றவில்லை. நாம் அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அன்றோ நான் படிக்கல பழமொழி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, குப்பிட்ட வரை உள்ளதும் நிலை என்ற பழமொழியை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கோ சமூக ஊடகங்கள்ல மாட்டி இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் லைக் செய்தவரை லைஃப் நினை, கமெண்ட் செய்தவரை காலம் முழுக்க நினை, இந்த அளவுக்கு மாறிட்டாங்க. பழமொழிய பூமொழியா மாத்திரைன்னு இந்த அளவுக்கு கேவலமா மாற்றி வச்சிருக்காங்க மாணவர்களே. கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 10th படிக்கையில காலம் கடிதம் அப்படின்னு ஒண்ணு எழுதினார். நல்ல ஒரு கவிஞர். அவர் எழுதின ஒரு பாட்டு, தேடினேன் கண்டது என்ன வந்துச்சு கூகுள் சர்ச், நாடினேன் தந்தது என்ன தந்துச்சு ஆன்லைன் ஷாப்பிங், வாசலில் நின்றது கதவை தட்டுறான் டோர் டெலிவரி. உங்களுக்கு சொல்ல போறேன், நான் கத்த போறீங்க. வாழவா என்றது மேட்ரிமோனி. பாருங்க எந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அது கேட்டால் போல் நாம்
இங்கிலீஷ் பாடம் புரியவில்லை, கிராமர் புரியவில்லை, வராங்க பாருங்க சார். சோசியல் புரியவில்லை, சோசியல் பண்ணா ஸ்கூலுக்கே வராது. சோசியல் புரியலன்னா ஸ்கூலுக்கே வராது. அதை விட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஆமை புகுந்த வீடு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் மாணவர்களே, நன்றாக கேளுங்கள். இதை உங்கள் வீட்டிலும் சென்று நீங்கள் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளும் சரி, இளைஞர்களும் சரி, இதில்தான் மூழ்கி கிடக்கின்றனர். ஆமை புகுந்த மனசு நன்றாக இருக்காது. ஆமை புகுந்த மனசு நன்றாக இருக்காது என்ன, அவனையும் கெடுக்கும், அவனை சுத்தி இருக்கவங்களையும் கெடுக்கும். அதுதான் மாணவர்களே. எனவே அவர்களுக்கு நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவசரத்துக்கு மட்டுமே செல்போனை பயன்படுத்த வேண்டும், அனாவசியமாக செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு நாள் பிரான்ஸ் போயினேன். நம்ம 18 வயசுக்கு எங்கேயும் போக முடியாது. அதுவும் நம்ம படிச்சு பெரியவங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் எதுவும் போக மாட்டேன், அது எனக்கே தெரியும். என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, பிரான்ஸ் போயிருந்தாங்க. நல்லா படிச்சுட்டு பிரான்ஸ் போனாங்க. அது எல்லாமே டிக்கெட்டு எல்லாமே எல்லாம் போட்டாச்சு. நம்ம என்ன பண்றது, நம்ம ஊருக்கு போயிட்டு எல்லாமே நம்மளால போகிறது என் மனசுல ஒன்று போடுச்சு. அப்புறம் என்னோட பெரிய சூக்கேஸ் எடுத்துக்கிறாங்க. நல்ல பெரிய சூக்கேஸ், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தூக்குங்க, நான் இதில் உட்காந்துக்கிறேன், எப்படி நானும் பிரான்ஸ் வரேன் அப்படின்ட்டேன். இப்படி உட்காந்துக்கிறேன். 2 டீ பாக்கெட் உள்ள போட்டாங்க. அப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க பாட்டில் அப்படியே பஸ்ல கூட்டு போன மாதிரி நானும் அப்படியே இதில் உட்காந்துட்டே போயிட்டே இருந்தேன். போய் பார்த்தா பிரான்ஸ்ல பெரிய டவருங்க, பெரிய பெரிய தலையில வந்து மாதிரி அவ்வளோ பெரிய டவர். நைட்ல பார்த்தோம்னா லைட் அப்படியே பிரகாசம். பிரான்ஸ் லைட்டே இருக்காங்க, ஒரு டவரே போதும், அவ்வளோ பெரிய லைட்டு. சின்ன ட்ரோனுங்க, அதுல ஒரு 4 பேர் உட்காரலாம். நான் ஒருத்தி போயிருந்தேன். எங்க அந்த அக்கா கூட்டிட்டு போனாங்க. 2 அக்கா 3 பேர் உட்காந்துக்கிறேன். ஒரு பையன் வந்தான். அக்கா நான் அவனும் உட்காந்துக்கலாம். சரி நம்ம தான் திருமணத்துல முதல் ஆச்சே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தான். அப்படியே மெதுவா போயிட்டு இருக்க ஒரு சவுண்டு, என்ன சவுண்டு, எடுத்தான். ஹலோ அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். டவர் கடையில தள்ளி வந்து போச்சு. அட பாவி, இவ்வளோ பெரிய டவர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு டவர் கிடைக்கலாம், நீ என்ன ஜென்மண்டா, அந்த அளவுக்கு கேட்கற மாதிரி நடந்து கொள்கின்றனர் நம் சமுதாயத்தின் மனிதர்கள். ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஆடி போய் ஆடி வரைக்கும் என் மகன் டாப்ல வருவாங்க. அது உண்மை அல்ல மாணவர்களே, வெறும் டைலாக் தான். உன் வாழ்க்கையில் இதை நீ செய்து பார். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து மனிதர்களிடம் இதை நீ கையாண்டு பார். ஆன்லைன் புகுந்த மனசு நன்றாக இருக்காது என்று முதல்ல சொன்னேன்னா, அது போலதான் உன் பையன் கையில ஆண்ட்ராய்ட் போன் இருக்கா, அதை முதல்ல வாங்கி அடுப்புல போடு. அப்புறம் அவன் டாப்ல வருவான். ஆடி போய் ஆவணி வருத்தவன் எப்படி டாப்ல வருவான், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, அதெல்லாம் வேஸ்ட். அவன் கையில இருக்க ஆண்ட்ராய்ட் போனை வாங்கி முதல்ல அடுப்புல போடு. எந்த இடத்துல, எரியிற அடுப்புல போடணும். அப்பதான் அவன் டாப்ல வருவான். பாரதியார் எழுதிய ஒரு கவிஞர், ஒரு கதைங்க. பாரதியார் ஒரு பாட்டு, நல்ல வாக்கியம் சொல்லணும். அப்படின்னு ஞாபகம் பாட்டுங்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. பாட்டு பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. நல்லா பாட்டு, நல்லா இருக்கு. ஆனா இப்ப செல்போனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற, அதே செல்போனை பார்த்துட்டு எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா, போனில் விளையாடு பாப்பா, டேபையும் விடாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் பேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், போட்டோஸ் என பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பாப்பா போச்சு, பாப்பா செத்துச்சு, பாப்பா போச்சு, பாப்பா செத்துச்சு. மாணவர்களே, அப்ப பிஞ்சு குழந்தையின் மனசில் சமூக ஊடகங்கள் எவ்வாறு நுழைந்துள்ளன. எனவே அந்த பிஞ்சு குழந்தையின் கைகளில் செல்போனை கொடுக்கும் அளவிற்கு நாம் இருக்கின்றோம். நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் செல் எடுத்தேன், சரி ஏதோ பார்க்கலாம், கட்டுரை பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம் எடுத்தேன். வாட்ஸ்அப் போனா ஷேர் பண்ணுங்கிறான், யூடியூப் போனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறான், ட்விட்டர் போனா ஆர்டி பண்ணுங்கிறான், ஃபேஸ்புக் போனா லைக் பண்ணுங்கிறான். என்னதான் பண்றது, ஒண்ணுமே புரியல. இதை நீங்களும் செஞ்சா குச்சா பண்ணி தூக்கி வச்சுட்டு வந்துருங்க. மாணவர்களே, இன்னைக்கு ஆண்களுக்கு அதிகம் கல்யாணம் ஆகிறது இல்லை. ஏன், பெண்கள் அழகா இருக்காங்க பயந்து ஓடிடுறாங்களா? இல்ல இல்ல, அவங்க அழகா இருக்காங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலையா? கிடையவே கிடையாது. யாரும் அழகு கிடையாது. தம் திறமையை எவ்வாறு யார் வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் தான் இந்த உலகில் மிக அழகாக தெரிவார். மாணவர்களே, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொல்றான், அழகா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆப் இல்லாமல் இருக்கணும், கிராம் கிராமா நகை இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்
சாதகம் இல்லாமல் இருக்கணும். அவன் கல்யாணம் நடக்காது. எந்த ஒரு மாணவியும் பெண்களும் சரி ஆண்ட்ராய்ட் போன் இல்லாமலும் அதில் ஆப் இல்லாமலும் இருக்கவே மாட்டார் மாணவர்களே. என் வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி 105 வயசுல தான் இறந்து போச்சு. காரணம் செல் பார்க்கல, மொபைல் பார்க்கல, வாட்ஸ்அப் போகல, எதுவுமே பார்க்கல, டேபு டிவி எதுவுமே பார்க்கல. கம்மஞ்சத்தை குடிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருச்சு. கம்மஞ்சத்தை குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு அதனாலதான் 105 வயசு வரைக்கும் அது வாழ முடிஞ்சுது. இன்னைக்கு இந்தியாவின் சராசரி ஆயுட்காலமே 65 தானே மாணவர்களே. அதற்கே தெரிஞ்சிச்சு என் பார்க்க செல்லுக்குள்ளே எவனும் 65 மேல உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் 65 மாத்திட்டாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தம்பி நல்லாவே படிக்க மாட்டான். ஏன்னா அப்படி படிக்கவே மாட்டேங்க, உனக்கு எந்த புக்கு தாண்டா படிக்க பிடிக்கும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம என் பேசுக்கு தான் படிக்க பிடிக்கும், அதை வாங்கி தரீங்களான்னு கேட்கறான். இது மேல என்ன சொல்றது? எந்த அளவிற்கு சமூக ஊடகங்கள் குட்டீஸ் முதல் பாட்டி வரை உள்ள அனைவர் மனதிலும்